வணக்கம் விஜய். இந்த மாசம் நீங்க கரூர் போறீங்க அப்படின்றதுக்காக நீங்க போறப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் உங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பாரு, பத்திரிகையாளர்களை சந்திச்சு கரூர் அசம்பாவிதம் குறித்து விளக்கம் கொடுப்பாரு அப்படின்றதுக்கு பயந்து. ஏன் பயந்து அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட கரூர் அசம்பாவிதம் குறித்து விளக்கம் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த பத்திரிகையாளர்கள்லாம் திரும்பி உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால அங்க பதில் சொல்ல முடியுமா? அதுக்கான ஒரு புரிதலோ துணிச்சலோ உங்கள்கிட்ட இருக்கா? கிடையாது. ஏன்னா நீங்க ஓடி போயிருவீங்க. அப்ப அந்த ஒரு இமேஜ் டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவர் மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, உங்க எம்எல்ஏக்களை பேரம் பேசி மாத்தி ஓட்டு போட வைக்க போறாரு அப்படின்னு. ஏன் விஜய், உங்க எம்எல்ஏ மேல நிஜமாவே உங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? நீங்க தான் என்னமோ சொன்னீங்க எனக்கா உயிரை கொடுப்பாங்க அப்படின்னு. அவங்க மேல இப்படி நம்பிக்கை இல்லாம நீங்க அரசியலுக்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே. ஏன் விஜய், இப்போ உங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம். வைகோ சொன்னாரு இந்த மாதிரி விஜய் நான் அவரை நேரம் சந்திச்சு பேசும்போது உங்க 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நானே ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன? அது குதிரை பேரம் இல்லாம அதெல்லாம் கழுத பேரமா? அப்புறம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாரு? RSS ஓட குழந்தை விஜய் ஆதரிக்கிறது ஆபத்து அப்படின்னு பேசிட்டு ஒரு சோஃபா அங்க போன உடனே அவர் அப்படியே பல்ட்டி அடிச்சு 2 எம்எல்ஏ உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வச்சாரு. அது குதிரை பேரம் இல்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்களே. எதன் அடிப்படையில்? அவங்க என்ன உங்களை எதிர்த்து தானே தேர்தலில் மக்களை சந்திச்சு அவங்க ஓட்டு கேட்டாங்க. இப்ப எப்படி திடீர்னு உங்க மேல இவ்வளவு ஒரு பாசம் 1 மாசம் கூட ஆகுறதுக்குள்ள? அப்ப அது குதிரை பேரம் இல்லையா? அப்ப நீங்க பண்றது அது தப்பு கிடையாதா? IUML அவங்களுக்கு பார்த்தோன்னா காலம்புரா திமுகவோட கூட்டணியில இருந்துட்டு நீங்க போய் சோஃபா இறக்குன உடனே அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களே. இப்படி தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறுல இந்த அளவுக்கு குதிரை பேரத்தை ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்க நீங்க நடத்தி இருக்கீங்களே, அதை மறைக்கிறதுக்கும் உங்க எம்எல்ஏக்கள் வாச்சாத்தி செங்கோட்டையில இருந்து போதைப் பொருள் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கில்லி சரத்து வரைக்கும் குற்றவாளிகளா இருக்காங்க தெரியுங்களா? அந்த கையாளாகாதத்தனத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பொய் நாடகத்தை அரங்கேற்றுறது எந்த வகையில நியாயம்? ஏன் விஜய்? அப்புறம் இன்னொன்னு, நம்ம ஊர்ல எப்பயுமே யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு உடனே போவாங்க. அதான் தமிழர் பண்பாடு தெரியுங்களா? உங்களை பார்க்க அங்க இறந்து போன 41 பேரை பார்க்கறதுக்கு போன வருஷம் செப்டம்பர் மாசம் இறந்தவங்களை பார்க்க இந்த வருஷம் போறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா நிஜமாவே? அப்ப இந்த அமோனியா கேஸ்ல லீக் ஆனதுல இறந்து போனாங்களே அவங்கள பாக்குறதுக்கு எப்ப போவீங்க? அடுத்த வருஷம் ஜூன் மாசம் போவீங்களா? தமிழ்நாட்டுல இப்படி ஒரு முதலமைச்சரை இது வரைக்கும் எப்பயுமே பார்த்தது கிடையாது. நீங்க கொஞ்சம் திருந்துங்க. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. IUML இருக்கட்டும், VCK இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண